எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு வெற்றிலை தீபம் போடும் நாள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். நானும் அதே வழிபாடு தான். அதில் தைப்பூசம் நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக வந்தாச்சுங்க. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். சரிங்களா? அதுக்கு முன்னால் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நமக்கு தைப்பூசம் ரொம்ப பக்கமாக வந்தாச்சு. இன்றைக்கி தேதி ஜனவரி 28 ஆகி போச்சு. இன்னொரு அதில் ஒரு 11 நாள், இதில் ஒரு 3 நாள், 14 நாள் தாங்க இருக்குது. இப்போ 11 நாள் இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விரதம் எடுத்துக்கிறாங்க. 48 நாள் விரதம் எடுத்துக்கிறாங்க, 21 நாள் விரதம் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா 11 நாள் எடுத்துக்கிறாங்க, 7 நாள் கூட ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் 9 நாள் கூட பிடிக்கிறாங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி 9 நாளும் கூட விரதம் எடுத்துக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்புறம் 6 நாள் எடுத்துக்கிறாங்க, 3 நாள் எடுத்துக்கிறாங்க, தைப்பூசத்தன்னைக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, நான் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டேன், ஏன் 21 நாள் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க அப்பப்போ ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி நான்வெஜ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, குழந்தைகளுக்காக நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே என்னங்கிறாங்க, சரி நம்ம தைப்பூசத்துக்கு முதல்ல ஒரு 11 நாளோ, அப்படி 11 நாள் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 7 நாள் இல்லை 6 நாள், அதாவது 3 நாள் அப்படியெல்லாம் கூட இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது நம்ம நமக்கு நம்ம குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்ம விரதத்தை எடுத்துக்கிடலாம். சரிங்களா? இப்போது 11 நாள் இருக்கிறவங்க பிப்ரவரி 1ஆம் தேதி எடுத்துக்கலாம். எடுத்திங்கன்னா 11 நாள் ஆயிரும். அதே 6 நாள் எடுக்கிறவங்க அதாவது பிப்ரவரி மாதம் கரெக்டாக அன்றைக்கி கார்த்திகை வருதுங்க. 6ஆம் தேதி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 6 நாள் விரதம் வருதுங்க. அதே நீங்கள் 3 நாள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் என்றைக்கு வருது? 9ஆம் தேதி, 9, 10, 11 அந்த 3 நாளும் கூட நீங்கள் எடுத்து நல்லா விரதம் இருந்து இந்த தைப்பூசத்தன்னைக்கு நீங்கள் கோயிலுக்கு போக முடிஞ்சால் கோயிலுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே விரதம் இருந்து விரதத்தை நீங்கள் விட்டுடலாம். விரதம் அன்றைக்கி நிறைவு பண்ணிக்கலாம். இப்போது தைப்பூசம் கரெக்டாக நமக்கு 11ஆம் தேதி வருதுங்க, பிப்ரவரி. அன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா எந்த அன்னைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமையே வருதுங்க. பாருங்களேன், தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இல்லைங்களா? அதிலே ரொம்ப மிக சிறப்பு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வர்றதுனால நீங்கள் இப்போ உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எப்படி உங்களுக்கு அந்த குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு பெரியவங்கள்லாம் இருப்பாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு 11ஆம் நாள் இருக்க முடிஞ்சதுன்னா இருங்க. அப்படி இல்லைன்னா அதில் 6 நாள், 3 நாள், 1 நாள், 7 நாள் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அதில் இருங்க. இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க. இதில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சந்தேகமுமே வேண்டியது இல்லைங்க. ஏன்னா நான் அனுபவித்து தான் அதையெல்லாம் சொல்லிட்டுருக்கிறேன். ஆறுமுகம் மருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவா. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தா கதம்பா கார்த்திகேயா போற்றி போற்றி. ஓம் சரவண பவா போற்றி போற்றி. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. சரிங்க, எல்லாம் தைப்பூச பக்கமாக வந்துடுச்சு. எல்லோரும் விரதம் இருந்து நல்லபடியாக முருகருடைய அருளை பெறுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி